வணக்கம். இன்றைய நாள் 4/2/2026 புதன்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் ரெனிகா ஜான் ஒரஞ்சன். பானேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரின் சுதந்திரத்தை எந்த அரசாங்கமும் பெற்றுக் கொடுக்கவில்லை. வேலன் சுவாமிகள் குற்றச்சாட்டு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து 2 கைதிகள் விடுவிப்பு. நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு சிறிதரன் உள்ளிட்ட அனைவரும் உதவ வேண்டும். அமைச்சர் நலிந்த ஜெயதிச அழைப்பு. சட்டவிரோத மின்சார வேலியில் சிக்கி சிறுவன் பலி. இணைய விளையாட்டிற்கு அடிமையான சிறுமிகள் உயிரிழப்பு. படகு விபத்தில் கிரேக்க கடல் பகுதியில் 14 பேர் உயிரிழப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். யுத்தம் நடைபெற்று பல ஆண்டுகள் கடந்தும் இன்றும் தமிழர்களுக்கான சுதந்திரத்தை எந்த அரசாங்கத்தாலும் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என சைவ சமய தலைவர்களில் ஒருவரான நல்லூர் சிவகுரு ஆதீனம் தவதிரு வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற கருநாள் பேரணியில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறியுள்ளார். அத்தோடு இலங்கை அரசாங்கத்தின் நீதித்துறை நீதிக்கு எதிராகவே செயல்படுகிறது என்றும் கூறியுள்ளார். இவ்வாறு சட்டமா அதிபர் திணைக்களத்துக்குள்ளே வழக்குகள் கொண்டு செல்லப்பட்டு முடக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியிருந்தார். ஜனநாயகத்துக்காக குரல் கொடுப்பவர்கள் இன்று சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார் எனவும் வேலன் சுவாமிகள் கூறியிருந்தார். முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் பிரதேசத்தில் சட்டவிரோதமான ஜானைக்கு அமைக்கப்பட்ட மின்சார வேலியில் சிக்கி சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். புளியங்குளம் அலகரை கிராமத்தைச் சேர்ந்த 5 வயதுடைய சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து சிறுவனின் உடலம் மேலதிக சட்ட வைத்திய விசாரணைகளுக்காக ஒட்டிசுட்டான் வைத்தியசாலையில் இருந்து முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக குறித்த காணியில் சட்டவிரோதமாக மின்சார வேலியை அமைத்த காணி உரிமையாளர் ஒட்டிசுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் மேலதிக விசாரணைகளை ஒட்டிசுட்டான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து 2 கைதிகள் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சிறைச்சாலை அதிகாரி சீனிவாசன் இந்திரகுமார் அவர்களின் தலைமையில் இன்று காலை 2 சிறை கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டனர். கசிப்பு வழக்கு ஒன்றுக்காக தண்டப்பணம் செலுத்த முடியாமல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இவர்கள் இருவரும் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் பரந்துபட்ட நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு சிறிதரன் உள்ளிட்ட அனைவரும் உதவ வேண்டுமே தவிர அதில் கரும்புள்ளியை ஏற்படுத்தும் வகையில் செயல்படக்கூடாது. அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை ஊடகவியலாளர் சந்திப்பில் இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் சுதந்திர தினத்தை துக்க தினமாக அனுசரிப்பதாக தெரிவித்துள்ளமை தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்த ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்கையிலேயே அமைச்சர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். எனினும் சில அரசியல்வாதிகள் தமது குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக மக்கள் மத்தியில் குழப்பங்களை உருவாக்க முயற்சிக்கின்றனர். சுதந்திர தினத்தில் மக்கள் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டியது அவசியமானதாகும். இந்நாட்டில் அனைத்து இன மக்களுக்கும் சுதந்திரமாக வாழக்கூடிய சூழலை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். எனவே நாட்டில் பரந்துபட்ட நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு சிறிதரன் உள்ளிட்ட அனைவரும் உதவ வேண்டுமே தவிர அதில் கரும்புள்ளியை ஏற்படுத்தும் வகையில் செயல்படக்கூடாது என்றார். தொடர்வது இந்திய செய்திகள். இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலம் கஷியாபாத்தில் உள்ள ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 சிறுமிகள் உயிரிழந்துள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. இது தொடர்பில் போலீசார் விசாரணையில் இந்த சிறுமிகள் கொரியா கலாச்சாரம் மற்றும் கொரியன் லவ் கேம் ஆகியவற்றுக்கு தீவிரமாக அடிமையாகி இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோவிட் காலத்திலிருந்தே இணைய விளையாட்டுகளுக்கு அடிமையான இவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக பாடசாலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். சிறுமிகளின் தந்தை கூறுகையில், இவர்கள் விளையாட்டில் மூழ்கி கிடந்ததால் கைபேசியை பயன்படுத்த தடை விதித்தேன். அது அவர்களை இந்த நிலைக்கு தள்ளும் என்று நினைக்கவில்லை. எந்த பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை கைபேசியில் மூழ்க விடாதீர்கள் என கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். இது குறித்து போலீசார் சைபர் கிரைம் பிரிவினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். தொடர்வது உலக செய்திகள். சியோஸ் தீவுக்கு அருகே கடலோர காவல்படை கப்பலுடன் படகு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஏஜியன் கடல் பகுதியில் 14 புலம்பெயர்ந்தோர் உயிரிழந்துள்ளதாக கிரேக்க கடலோர காவல்படை அறிவித்துள்ளது. கடத்தல்காரர்கள் கடலோர காவல்படை கப்பலை நோக்கி படகை திருப்பியதால் மோதல் ஏற்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதுவரை 24 புலம்பெயர்ந்தோர் மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் 2 கடலோர காவல்படை அதிகாரிகள் சம்பவத்தில் காயமடைந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். கடலோர காவல் படை கப்பல்கள், தனியார் படகுகள் மற்றும் டைவர் உதவியுடன் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கடலோர காவல் படை தெரிவித்துள்ளது.
மத்திய கிழக்கு, ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவிலிருந்து குடியேறியவர்கள் மற்றும் புகலிடம் கோருபவர்களுக்கு ஐரோப்பியாவிற்குள் நுழையும் முக்கிய வழிகளில் ஒன்றான கிரீஸ் நீண்ட காலமாக கருதப்படுகிறது. 2015 தொடக்கம் 2016 ஆண்டில் துருக்கியிலிருந்து சியோஸ் உட்பட கிரேக்க தீவுகளுக்கு கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் கடந்து சென்றதாகவும் கண்காணிப்பு தரவுகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் பேனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பேனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesia.tamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி.